நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது கூரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூற்றத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த ஜோஸ்வா டிவி சிலுவை தியான நிகழ்ச்சி மூலமாக உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலியினின்று மீட்டாரே, ஜீவனை விட்டாரே, படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக யாவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த வேளையில் இந்த சிலுவை தியான நேரத்தின் நிமித்தமாய் ஆண்டவர் உமது பாதத்திலே நாங்கள் வந்து காத்திருக்க கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பிதாவின் ஆவியானவரே பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் தகப்பனே, இந்த இடத்துல அடியாளை மறைத்து நீர் வெளிப்படுவீராக செபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் இடைபடுவீராக செபிக்கிறோம். நீரை பொறுப்படுத்தி வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியாதி படுக்கையை மாற்றுபவர் என்ற தலைப்பின் கீழாய் இந்த நாட்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். மார்க் 1:34 சொல்லுகிறது, பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேக பிசாசுகளையும் துரத்தி விட்டார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. பாருங்க, பல விதமான வியாதிகளில் உபத்திரவப்பட்டிருந்தவங்களை என்ன செய்தாராம்? இயேசு கிறிஸ்து சுகமாக்கினாராம். அது மாத்திரமல்ல, பிசாசின் பிடியிலே சிக்கி தவித்தவர்களை
பிசாசுகளை துரத்தி குணப்படுத்தினார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த அசுத்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணிகாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினாராம். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் எல்லாரையுமே, அவரை தேடி வந்த அனைவரையுமே வியாதிஸ்தர்களை சுகப்படுத்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த 33 வருடங்களிலே அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். முடவர்களை நடக்க பண்ணினார், செவிடர்களை கேட்க பண்ணினார். அது மாத்திரமல்ல, குஷ்டரோகிகளை தொட்டு சுகப்படுத்தினார். எத்தனையோ நன்மைகள் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே ஜனங்களுக்கு செய்தார். பாருங்க, அப்போ இந்த வியாதி நமக்கு ஏன் வருகிறது? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கும்போது இந்த கொடிய வியாதி ஏன் நம்மை தாக்குகிறது என்று யோசித்து பார்த்தோமானால் பல காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒரு சில காரணங்களை மாத்திரம் நாம் இந்த இடத்துல தியானிக்க இருக்கிறோம். பாருங்க, வியாதி எதனால் வருகிறது? பாருங்க, முதலாவது எப்படி வியாதி வருகிறது பார்த்தீங்கன்னா, நாம் செய்கிற பாவத்தின் நிமித்தமாய் வியாதி நமக்கு வருகிறதா? இதை தான் லூக்கா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு திமிர்வாதக்காரனை நாம் பார்க்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவன் திமிர்வாதத்தினால் மிகவும் கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். அவனை சுகப்படுத்தும்படியாக இயேசுவின் இடத்துல அழைத்து வருகிறார்கள். இயேசுவும் அந்த திமிர்வாதக்காரனை சுகப்படுத்துகிறார். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க, லூக்கா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்ல காரணம் ஏனென்றால் அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் தான் அந்த திமிர்வாத நோய் அவனுக்கு வந்திருக்கிறார். அதனால தான் கர்த்தர் எடுத்தவுடனே உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லல, எடுத்தவுடன் சொல்கிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். அதற்கப்புறம் தான் அவனுடைய சரீரம் சுகம் பெறுகிறது. பாருங்க, அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சில வியாதிகள், ஒரு சில பாடுகள், ஒரு சில பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால் அதற்கு முதலாவது காரணம் வியாதி நிமித்தமாய் தான் நம்முடைய சரீரத்தில் என்ன வருகிறது? பலவீனம் வருகிறது. பாருங்க, இரண்டாவது, இந்த வியாதி ஏன் நம் சரீரத்தில் வருகிறது என்று சொன்னால் பிசாசு நிமித்தமாய், அசுத்த ஆவி நிமித்தமாய் நமக்கு இந்த வியாதி நம் சரீரத்தை தாக்குகிறது. பாருங்க, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் தெளிவாய் குறிப்பிடுகிறது. அதில் ஒரு ஊமையனை பற்றி பார்க்கலாம். பேச முடியாத ஒரு மனிதன் இருக்கிறார். அவரை இயேசுவினிடத்தில் அழைத்து வருகிறாங்க. எப்படியாவது இந்த பேச முடியாத இந்த மகனை நீங்கள் சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, அப்பொழுது கர்த்தர் அவரை சுகப்படுத்துகிறார். அந்த வசனத்தை பாருங்க, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 33வது வசனம், பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில வியாதி வருகிறதற்கு இரண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா பிசாசு. இந்த பொல்லாத சத்ருவானவன் என்ன செய்கிறான் பார்த்தீங்கன்னா, நம்முடைய சரீரத்தில் வியாதியை கொண்டு வருகிறான், பலவீனங்களை கொண்டு வருகிறான். ஒரு வசனம் சொல்லுகிறது பாருங்க, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று சொல்லி. அந்த திருடன் யாரு பார்த்தீங்கன்னா, அந்த பொல்லாத பிசாசு தான். அப்போ நம்முடைய சரீரத்திலே சில வியாதிகள் வருகிறது என்று சொன்னால் காரணம் இந்த பிசாசு. நம்ம நிறைய மருந்துகள் எடுத்திருப்போம், நிறைய டாக்டர்கிட்ட செக் பண்ணியிருப்போம், ஆனால் நம்ம சரீரத்தில் சுகம் கிடைச்சிருக்கவே செய்யாது. அங்கே போய் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, ரிப்போர்ட் எல்லாம் எப்படி வரும்? நார்மல். உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு தைராய்டா, காய்ச்சலா, சுகரா, ப்ரெஷரா, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. உங்கள் சரீரம் எப்படி இருக்கு? நார்மலாக இருக்குன்னு சொல்லி மருத்துவமனைகளில் நம்மளுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி நம்மளால தாங்கவே முடியல. அதுக்கு காரணம் பொல்லாத சத்ருவானவன் நம்முடைய சரீரத்தில் வியாதியை கொண்டு வருகிறான். அப்போ நம்முடைய சரீரத்தில் வியாதி வர இரண்டாவது காரணம் பிசாசினால் வருகிறது. மூன்றாவது, நம்ம சரீரத்தில் வியாதி ஏன் வருகிறது என்று பார்த்தீங்க என்று சொன்னால், தேவனுடைய நாமம் மகிமை பெறுவதற்காக நம்முடைய சரீரத்தில் வியாதி வருகிறது. யோவான் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் தெரியும். அதில் பாருங்க, அவங்களுடைய சீஷர்கள் எல்லாம் ஒரு மனிதனை பார்க்கிறார்கள். பிறவியிலே ஒரு குருடனாய் பிறந்த ஒரு மனிதனை பார்க்கிறார்கள். அவருடைய சீஷர்கள் இயேசுவினிடத்தில் கேட்கிறாங்க, ஆண்டவரே, இந்த மனிதன் குருடனாய் பிறந்ததற்கு இவன் செய்த பாவமா இல்லை இவன் பெற்றோர் செய்த பாவம் காரணமா என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவருடைய சீஷர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய நாமம் இவன் மூலமாய், தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும்படியா இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நம்ம கூட யோசித்துக்கிட்டே இருக்கலாம், ஏன் எனக்கு இந்த பலவீனம், ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த உபத்திரவம்னு சொல்லி நீங்கள் நினச்சி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், உங்கள் மூலமாய் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பலவீனம் உங்கள் சரீரத்தில் இருக்கிறதா? பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளில் சுகத்தை கொடுக்கிற வேளையிலே நீங்கள் என்ன செய்வீங்க? வாயை மூடிட்டு சும்மாவா இருப்பீங்க? உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்கள் பெற்றோர்கள், உங்களுக்கு அறிந்தவர்கள், உங்கள் வீடுக்கு அருகாமையில் உள்ளவர்கள், உங்கள் திருச்சபையில் உள்ள மக்கள் என்று சொல்லி எல்லாரையும் பார்த்து சாட்சியாய் அறிவிப்பீர்கள் அல்லவா? என் இயேசு எனக்கு சுகமாக்கினார், எனக்கு இப்படி ஒரு காய்ச்சல் இருந்துச்சு, இயேசுப்பா எனக்கு சுகமாக்கிட்டாங்க, என் சரீரத்தில் இப்படி ஒரு கட்டி இருந்துச்சு, இயேசுப்பா எனக்கு சுகமாக்கினாங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லாரிடத்திலையும் போய் இயேசுவின் நாமத்தை பறைசாற்றுவீர்கள் அல்லவா? தேவன் அதற்காகவே இந்த வியாதியை உங்கள் சரீரத்தில் அனுமதித்திருக்கலாம். என் மகன் மூலமாய் இந்த வியாதியை நான் குணப்படுத்தும் பொழுது அவள் என் நாமத்தை பறைசாற்றுவாள் என்று சொல்லி அறிந்து தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக இந்த வியாதி உங்கள் சரீரத்தில் வந்திருக்கலாம். அவன் பாருங்க, நம்முடைய சரீரத்தில் வியாதி வருவதற்கு மூன்று காரணங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா, நாம் செய்கிற பாவத்தின் நிமித்தமாக இந்த வியாதி வருகிறது. இரண்டாவது, பொல்லாத பிசாசினால் இந்த வியாதி வருகிறது. மூன்றாவது பாருங்க, தேவனுடைய நாமம் நம் மூலமாய் மகிமைப்படுவதற்காக நம்முடைய சரீரத்தில் இந்த வியாதி வருகிறது. சரி, அப்போ நம்முடைய சரீரத்தில் வியாதி இருக்கிறது, பலவீனம் இருக்கிறது. அப்போ இந்த பலவீனம் எப்படி மாறும்? எத்தனையோ நாங்கள் மருந்துகள் எடுத்தாச்சு, எவ்வளோ மாத்திரைகள் போட்டாச்சு, எத்தனையோ டாக்டரை நாங்கள் பார்த்தாச்சு, ஆனால் என் சரீரத்தில் இன்னும் பலன் இல்லையே. நான் ஒவ்வொரு நாளும் இந்த வலியினால், இந்த வேதனையினால் கொடிய அவதைப்பட்டு கொண்டிருக்கிறேனே, அப்போ நான் எப்படி சுகத்தை பெறுவது என்று சொல்லி நாம் இந்த வேலையில நாம் புலம்பிக் கொண்டு இருந்தோமானால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். பாருங்க, யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. பாருங்க, யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா யாரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது 38 வருஷமாக வியாதியாக இருந்த மகனை பார்த்து தான் இந்த இடத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா 38 வருஷமாக ஒரு மனுஷன் வியாதியாக இருக்கிறாரு. அந்த 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறது பாருங்க, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாக வியாதிசன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, 38 வருஷமா வியாதியோடு ஒரு மனிதன் அந்த பெதஸ்தா குளம் என்ற ஒரு குளத்தின் அருகிலே படுத்திருக்கிறார். அந்த இடத்துக்கு இயேசு கடந்து செல்கிறார். கடந்து சென்று அந்த மகனை பார்க்கிறார், படுத்த படுக்கையாய் இருக்கிறார். அவனை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி. பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம் சுகத்தை பெற வேண்டும், ஒரு அற்புதத்தை பெற வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா, உன்னுடைய பலவீனம் மாற வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி இந்த நாளிலே நம்மை பார்த்து கேட்கிறார். நான் முதலாவது என்ன செய்யணுமா? நம்முடைய வியாதி மாறணும்னா நம்ம என்ன செய்யணுமா? விரும்பணுமா? ஆண்டவரே, இந்த வியாதி எனக்கு மாறணும் அப்பா, அதுவும் உம்மால் மூலமாக தான் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி நம்ம சுகத்தை விரும்பணும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த நாட்களிலே நம்ம எடுத்து பேசி கொண்டிருக்கிறார். பாருங்க, இந்த 38 வருஷம் வியாதிசன் படுத்திருக்கிறார். ஆண்டவர் அவன் இடத்துல வந்து என்ன கேட்குறாரு? நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அவர் சொல்கிற பதில பாருங்க, ஆண்டவரே நான் சுகமாகணும், ஆண்டவரே எனக்கு எப்படியாவது நீங்கள் சுகத்தை தந்துருங்க, நான் சுகத்தை விரும்புகிறேன்னு சொல்லி அந்த மனுஷன் சொல்லலை. பாருங்க, எடுத்துனுமே காரணம் சொல்கிறார். 7வது வசனத்தை பாருங்க, அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்று சொல்லி காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் இதே மாதிரி தான் காரணம் சொல்லிட்டு இருக்கீங்களா? நான் நிறைய டாக்டர்கிட்ட பார்த்துட்டேன், அவங்களாம் கைவிட்டுட்டாங்க, என் பிள்ளைங்கள் எல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க, எனக்கு உதவி செய்யலை, 10 நாள் பார்த்தாங்க, 15 நாள் பார்த்தாங்க, இந்த பலவீனம் மாறலை, இந்த எனக்கு என் சரீரத்தில் இருக்கிற கட்டி மறையலை, என் காலால் நடக்க முடியலை, என் தலைவலி குறையலை. இதனால என்ன செஞ்சுட்டாங்க? என் பெற்றோர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், என் பிள்ளைகள் என்னை கைவிட்டு விட்டார்கள், என் சொந்த பந்தங்கள் என்னை விட்டு விட்டது என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த 38 வருஷம் வியாதிசன் கர்த்தரை தேடி போகவில்லை, அவர் தான் அவனை தேடி வந்தார். எப்படியாவது இவனை நான் சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி அவனை தேடி வந்து கேட்கிறார், நீ சுகமடைய வேண்டும்
வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி அந்த மகனை பார்த்து கேட்கிறார். நாட்களிலே புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறார் ஆண்டவர், நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா மகளே? நான் உனக்கு சுகத்தை கொடுக்கும்படியாய் இதோ நான் உன் அருகிலே நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த வேளையிலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். ஐயோ, இந்த வார்த்தை எனக்காகவே பேசிக் கொண்டிருக்கிறார்களோ என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் கர்த்தர் உங்கள் அருகிலே நின்று உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராய் சொல்கிறார். மகளே, நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்கிறார். எஸ், ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அருகிலே நின்று தேவன் எஸ் ரீமான சந்தரி யாக்கபதுரா இந்த இடத்துல உங்கள் கரத்தை பிடித்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து நடவென்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எஸ், படுத்த படுக்கையிலே நீங்கள் இருக்கலாம். எஸ், ரீமாக்க ஷர்ரிபா லாடது ரீக்கரபோ. எஸ், உங்கள் சரீரத்தில் ஈக்கள் மொய்ந்து கொண்டிருக்கலாம். உங்களை சுத்தம் பண்ணுவதற்கு கூட யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நான் உன் அருகில் நிற்கிறேன், நீ எழுந்து நட. எஸ், ரீமாக்க ஷந்தரி யாக்கபோ. எஸ், உன் வியாதி படுக்கையை இந்த நாளிலே இந்த மணிப்பொழுதிலே நான் மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த வியாதிஸ்தனுக்கும் அதே அற்புதத்தை தான் செய்தார். அந்த 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பாருங்க, இயேசு அவனை நோக்கி எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் ஆமென் உங்கள் வியாதி படுக்கையை இந்த வேளையிலே மாற்றப் போகிறார். பாருங்க, அந்த மனிதனுக்கு அற்புத சுகத்தை கொடுத்தார். பாருங்க, இங்கிலாந்து தேசத்திலே ஒரு தெய்வ மனிதன் ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் என்ற ஒரு தெய்வ மனிதன் வாழ்ந்து வந்தார். பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய 48வது வயதிலே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அநேக ஊழியங்களை செய்து வந்தார். அவருடைய ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா அநேக அற்புதங்கள், அநேக அதிசயங்கள். எங்கு பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா வியாதிஸ்தர்கள் வருகிற பலவீனம்னு சொல்லி யாருக்கும் வந்தாங்கன்னா அவர் ஜெபிக்கிற வேலை பலவீனங்கள் மாறினது, கட்டிகள் மறைந்தது, நடக்க முடியாதவர்களுக்கு சுகம் கிடைத்து, இப்படி அநேக அற்புதங்கள் அந்த தெய்வ மனிதன் மூலமாய் நடந்தது. பாருங்க, ஒரு நாள் அந்த விக்கில்ஸ்வர்த் வந்து என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா, ஸ்வீடன் நாட்டிற்கு போகும்படியாய் ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ரயிலிலே உட்கார்ந்திருக்கும் பொழுது தனக்கு எதிராக ஒரு பெண்மணி தன் மகளுடைய தோளில் சாய்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறாள். அதை இந்த விக்கில்ஸ்வர்த் பார்க்கிறார். பார்த்துவிட்டு அவர் மனதில் பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நீ அந்த மகளிடம் பேசு மகனே, நீ அந்த மகளிடம் பேசு மகனே என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அவரிடம் பேசிக்கொண்டிருக்கிறார். பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த விக்கில்ஸ்வர்த் கேட்கிறார், ஏனம்மா நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? நான் வந்த நேரத்திலிருந்து நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், நீங்கள் அழுது கொண்டே இருக்கிறீங்களே, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த தாயார் சொல்கிறார், ஐயா, என் 2 கால்களையும் பாருங்கள் ஐயா, என் கால்கள் முழுவதும் புண்ணினால் அழுகி நாற்றம் எடுக்கிறது, என் கால்களில் அப்படியே ஜலம் வடிந்து கொண்டிருக்கிறது, என்னால் நடக்க முடியலை, புண்கள் பெய்ந்து தொங்குகிறது. இதனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா டாக்டர்கள் என் கால்களை வெட்டி எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். நான் அதற்காகத்தான் நான் மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த தாயார் ஏங்கி ஏங்கி ஒரு சிறு குழந்தையை போல அழுதார்களாம். அப்பொழுது அந்த விக்கில்ஸ்வர்த் சொன்னாராம், அம்மா நீங்கள் அழாதீர்கள் அம்மா, இயேசு உங்களுக்கு சுகத்தை தருவாரம்மா, இயேசு உங்களுக்கு இந்த நாளில் சுகத்தை கொடுப்பதற்கு விரும்புகிறாரம்மா, அதனால தான் நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன், நீங்கள் சுகத்தை பெறுவதற்கு விரும்புகிறீர்களா என்று சொல்லி அந்த தாயை பார்த்து கேட்டாராம். அந்த தாயார் ஒன்றுமே யோசிக்கல, உடனே சொன்னாங்க, ஆமாயா, உங்கள் இயேசு எனக்கு சுகத்தை தருவாரா, உங்கள் இயேசுவால் சுகத்தை கொடுக்க முடியும்னு சொன்னா, என் சுகத்தை நான் விரும்புகிறேன் ஐயா, நான் சுகம் பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், நான் எழுந்து நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், என் கால்கள் எனக்கு வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த தாயார் விக்கில்ஸ்வர்த்திடம் சொன்னாராம். பாருங்க, உடனே அவர் இறங்கி அந்த கால்களிலே கைகளை வைத்து ஜெபித்தாராம். பாருங்க, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தோடு ஜெபித்தாராம். பாருங்க என்ன நடந்தது. அந்த தாயாரின் கால்கள் ஒரு பலன், ஒரு புதிய பலன் உண்டானது போல உணர்ந்தார். பார்த்தீங்க, அடுத்த ஸ்டேஷன் வருகிறது, அவர் அப்போ நம்ம கால் ஒரு பலன் வந்த மாதிரி இருக்கிறதேன்னு சொல்லி உணர்ந்து இறங்குகிற வேளையிலே அவர் நடந்து பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அங்கும் இங்குமாய் வேகமாய் நடக்கிறார். அவரால் நடக்க முடிகிறது. கொஞ்ச தூரம் ஓடுகிறார், மேலே உள்ள படிகளை ஏறி இறங்குகிறார், அவரால் ஓட முடிகிறது. அவருடைய கால்கள் ஒரு சிறு பிள்ளையின் கால்களை போல நல்ல ஒரு சுகத்தை காண முடிந்தது. உடனே அந்த ஊழியரின் பாதத்தில் விழுந்து அழுகிறாள், அப்பா, உங்க இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்து விட்டார், உங்கள் இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்து விட்டார் என்று சொல்லி கண்ணீரோடு அந்த விக்கில்ஸ்வர்த்திடம் நன்றி செலுத்தினார்களாம். பாருங்க, அந்த தாயார் சுகத்தை விரும்பினார்கள். இவர்கள் சொல்லுகிற இயேசுவால் எனக்கு சுகத்தை கொடுக்க முடியும் போலுக்கு என்று சொல்லி அவர்கள் சுகத்தை விரும்பினபடினால் அவர்கள் சுகம் பெற்றுக் கொண்டார்கள். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாராய் இருந்தாலும், யார் கைவிட்டால் என்ன, மருத்துவர்கள் கைவிட்டால் என்ன, மருந்து மாத்திரைகள் உங்களுக்கு உதவி செய்யாமல் போனால் என்ன, ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ இந்த நாளில் சுகத்தை விரும்புவாய் என்று சொன்னால் நான் உனக்கு விடுதலை தருகிறேன் என்று சொல்கிறார். பாருங்க, அப்போ இரண்டாவதாக
நம்முடைய வாழ்க்கையிலே சுகம் கிடைக்க வேண்டும், வியாதி மாறணும், பலவீனம் மாறணும்னா நம்ம என்ன செய்யணுமா? இரண்டாவதாக விசுவாசிக்க வேண்டுமா? என் தேவனால் எனக்கு அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லி என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். முதலாவது நம்ம வாசித்த அந்த வசனத்தில் பாருங்க, மார்க் 1ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் பின்பகுதி என்ன சொல்லுகிறது பாருங்க. அவர் அநேக அசுத்த ஆவிகளை துரத்தினாராம். பாருங்க, அநேக பிசாசுகளை துரத்தி விட்டாராம். இந்த நாட்களில் பாருங்க, பிசாசின் பிடியினால் அநேக சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறதை நாம் அறிகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வேதாகமத்தில் இப்படி தான் சிக்கி தவிக்கிறார். பாருங்க, மார்க் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு தகப்பன் தன் மகனுக்காய் கர்த்தரிடத்தில் வந்து வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். பார்த்தீங்கன்னா அவன் சிறு வயது முதலே அசுத்த ஆவியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் அவருடைய மகன். பாருங்கன்னா அந்த அசுத்த ஆவியை என்ன செய்கிறதாம் பாருங்க, அவனை கொல்லும்படியாய் தீயிலையும் தண்ணீரிலையும் கொண்டு போய் விடுகிறதாம். பாருங்க, இந்த பொல்லாத பிசாசுடைய வேலை என்ன பார்த்தீங்கன்னா, மனுஷனை எப்படியாவது கொல்லணும், மனுஷனுடைய நிம்மதியை எப்படியாவது சுரண்டணும், அவருடைய வாழ்க்கையை சென்று பலவீனத்தை கொண்டு வரணும், எப்படியாவது வியாதியை உண்டாக்கணும், குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை கெடுக்கணும், சந்தோஷத்தை கெடுக்கணுங்கிறது தான் இந்த பிசாசுடைய வேலையே. பாருங்க, இந்த தகப்பன் அங்கே ஆண்டோடைய சமூகத்தில் அழுந்து விழுது கேட்குறாரு. பாருங்க, அந்த வசனத்தில் பார்க்கலாம். மார்க் 9ஆம் அதிகாரம் பாருங்க, 9வது அதிகாரம் 23வது வசனத்தில் இயேசு அந்த தகப்பனை பார்த்து சொல்கிறார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார். பாருங்க, அந்த தகப்பன் வந்து ஆணுடைய சமூகத்தில் அழுகிற அந்த பையனை கொல்லும்படியாக இந்த பிசாசு போராடி கொண்டிருக்கிறது, அதனால நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்களுக்கு மனமிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த தகப்பன் வந்து அங்கே போராடி ஜெபிக்கிறார். பாருங்க, எங்களுக்கு ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. ஏன்னா அந்த பிசாசு என் மகனை சிறு வயது மூலே பாடாய் படுத்தி கொண்டிருக்கிறது. என் பிள்ளை எப்போ எங்க இருக்கானே தெரியல. ஒரு நேரம் தீயில போய் விழுந்து கிடக்கிறான், ஒரு நேரம் தண்ணீரில் போய் நிற்கிறான். அவன் எங்கேயாவது கொல்ல முடியாது, ஏதோ ஒரு பகுதிக்கு அழைத்து செல்ல விடுகிறது. என் மகன் உயிரோடு இருப்பானோ மறைத்து விடுவானோ என்று சொல்லி எங்களுக்கு பயமாய் இருக்கிறது. எப்படியாவது உம்மால் இந்த அற்புதம் செய்ய முடிந்தால் என் மகனை எப்படியாவது குணமாக்கும் ஐயா என்று சொல்லி வேண்டி விரும்பி இந்த இடத்துல நிற்கிறார் அந்த மனிதன். அப்போதான் கர்த்தர் சொல்கிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்க கூடுமானால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை கிரியை செய்து கொண்டிருக்கிற அந்த பொல்லாத பிசாசானவனை உங்கள் வாழ்க்கையை விட்டை துரத்துவதற்கு கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா. நீங்க அநேக வருஷங்கள் அந்த பிசாசு இப்படின்னா சிக்கி தவிக்கிறீங்களா? அநேக மாத்திரைகள் பார்த்தாச்சு, அநேக மந்திரங்கள் போட்டாச்சு, எங்கெங்கெல்லாமோ சென்று இந்த பிசாசை துரத்துவதற்கு நீங்கள் போராடி விட்டு இப்போ ஒண்ணுமே முடியல அப்படின்னு சொல்லி உங்க வீட்டிலே சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களா? இந்த பிசாசு பிடியிலே சிக்கி தவிக்கிறது நிமித்தமாய் என் குடும்பத்துல சமாதானம் இல்லை, என் குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, என் கணவர் என்னை பார்த்து சிரிக்கிறார், இவள் வேலையே இப்படிதான், ஒரு பிசாசு பிடித்தவளை நான் திருமணம் செய்து கொண்டேனே என்று சொல்லி உங்கள் கணவர் உங்களை பார்த்து கேலியும் கிண்டலுமாய் பேசி கொண்டிருக்கிறாரோ, உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களை பார்த்து எஸ் ரீகாபா சந்த ரீகா நாமதுரா உங்க சொந்த பந்தங்கள் உங்களை பார்த்து இவளுக்கு என்ன வேலை, வருஷத்திலே 365 நாளும் பேய் பிடித்துதான் அலைவாள் என்று சொல்லி உங்களை பார்த்து கேவலமாய் பேசி சிரித்துக் கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் இந்த நாளிலே சொல்கிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் இந்த பொல்லாத பிசாசை, இந்த பொல்லாத திருடனை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. எஸ் ரீமாக்க ஷாரிபலோ. இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எஸ், இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே, எஸ் உங்கள் கண்ணீரிலே கண்ணீரோடு நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கலாம். எஸ், அந்த கண்ணீரானது உங்கள் கண்ணங்களில் வழிந்தோடி கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிகிறார், நான் பார்க்கவில்லை. எஸ் ரிமானா ஷாபரியாக்கபோ. நீங்கள் தனிமையிலே உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எஸ் ரிகாலா ரிமானா எஸ் ரியாக்கபோ தூரா. இந்த வார்த்தை எனக்காகவே பேசுகிறார்களோ என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார், எஸ் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறை சொல்லுதல் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். எஸ், நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை இந்த பிசாசின் பிடியிலே, இந்த வியாதி படுக்கையிலே அப்படியே போகிறது, நான் இதோடு மறைத்து போய் விடுவேன் என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்றார், இல்லை மகளே,
இல்லை, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்கிறார். நீங்க ஆண்டவரத்தில் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே இந்த பிசாசு பிடியிலிருந்து எனக்கு விடுதலை வேணும்ப்பா, நான் அதை விரும்புகிறேன் ஆண்டவரே, நீங்க என்ன இந்த பிசாசின் பிடியிலிருந்து எனக்கு சுகத்தை தருவீங்க, நான் விரும்புகிறேன் ஆண்டவரே, என்னுடைய பலவீனம் மாறும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அந்த 38 வருஷ வியாதிஸ்தன் விரும்பினான், அவனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். இந்த பொல்லாத பிசாசில் சிக்கி தவித்த அந்த மகனை கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ விசுவாசி கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று சொன்னார். அந்த தகப்பன் உடனே சொன்னான், ஆமா ஆண்டவரே, என்னோட அசுவிசுவாசம் நீங்க முடியும், எனக்கு உதவி செய்யும் ஏசப்பான்னு சொல்லி பாதத்தை விழுந்து மன்றாடினான். உடனே ஆண்டவர் என்ன செய்தார், அந்த பொல்லாத பிசாசை இந்த மகனை விட்டு துரத்தி விட்டார். இந்த இடத்துல நீங்களும் ஆண்டவரத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, அது எப்பேற்பட்ட எத்தனை ஆவிகளாக இருந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட எத்தனை வருடமாய் உங்களை விட்டு நீங்க அதை பொல்லாத பிசாசாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உங்களால் அந்த பிசாசை துரத்த முடியும் என்று சொல்லி உங்கள் வார்த்தையினால் நீங்கள் அறிக்கையிடுங்கள். கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் ஜெபத்தை கேட்டு அவர் உங்களுக்கு கிரியை செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் எஸ், ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கேட்க போகிறோம். ஆண்டவரே, நான் சுகத்தை விரும்புகிறேனப்பா, நீங்கள் எப்பேற்பட்ட வியாதியில் இருந்தாலும் சரி, எஸ், நீங்க எந்த வியாதி தீர்க்க முடியாத, எஸ், ஒரு கேன்சர் கட்டியா இருக்கலாம், ஆமே, நீங்கள் நடக்க முடியாததா இருக்கலாம், சுகரா இருக்கலாம், பிரஷரா இருக்கலாம், காய்ச்சலா இருக்கலாம், தலைவலியா இருக்கலாம், அது எப்பேற்பட்ட வியாதிகளாய் இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் விரும்புகிறேன் ஐயா, நீங்க எனக்கு சுகத்தை தரணும்னு சொல்லி, அப்பா நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர், நீர் எனக்கு சுகத்தை தருவீர், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு நிமிடம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஆமென். துதிக்கிறோம் 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 அப்பா. எஸ், ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமாய் நீர் இடைபடுவீராய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அற்புதம் செய்வீராக ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனை கண்ணீர் ஆண்டவரே, எத்தனை வேதனை ஆண்டவரே, ஐயோ எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, இந்த வியாதி எனக்கு இனி மாறப்போவது இல்லை, எனக்கு மரணம் தான் என்று சொல்லி மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் ஆண்டு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களே தகப்பனே, அப்பா நீங்க ஒரு விஷயம் இறங்குவீராய் ஜெபிக்கிறோம் ஐயா, அவர்களுக்கு நீர் அற்புதம் செய்வீராய் ஜெபிக்கிறோம். அந்த 38 வருஷ வியாதிஸ்தனுக்கு அற்புதம் செய்த என் தெய்வம், அது மாத்திரமல்ல ஆண்டவரே, பிசாசின் பிடியிலே சிக்கி தவித்த அந்த மகனுக்கு அற்புதம் செய்த என் ஆவியானவர் இப்பொழுதே ஆண்டவரே இந்த ஜெபத்திலே பங்கு கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அற்புதம் செய்வீராய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனங்களை மாற்றுவீராக, வியாதிகள் மறையட்டும், எல்லா போலத சத்துருவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவீராய் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் சாட்சிகளை கேட்க நீர் உதவி செய்வீராக ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்தி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.